ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த எல்ஷடாய் ஊழியத்தினுடைய காணொளி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த 2வது வாரத்தினுடைய ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மிஸ்ஸஸ் எப்சிபா ஜோசப்காக மற்றும் நித்தினுக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான கால வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மையான காரியங்களை ஆண்டவரே இயேசப்பா அவங்க ருசிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில வேண்டிய கிருபைகளை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நடத்துகிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய செய்தியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களை சிலுவையில் மறைத்து வெளிப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கு வேண்டிய புத்துணர்ச்சியும் ஆண்டவரே புது பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்திலும் எங்களோடு சேர்ந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே,
மகிமையின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே இயேசுவின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. நன்றி இயேசப்பா, நன்றி உம்முடைய நாமத்துக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறவரப்பா. நீர் எங்களை உம்முடைய நாமத்தின் வல்லமையினால் எங்களை விடுதலை ஆகுகிறவர். நன்றி அப்பா. உம்மை தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர எங்களுக்கு அனைவருக்கும் கிருபை செய்யுங்க இயேசுவே. இந்த பாடலை பாடும்போது அவருடைய நாமத்தின் வல்லமை உணர்ந்தவர்களாய் அனைவரும் இந்த பாடலை பாடுவோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நன்றி இயேசப்பா. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற அனைவருக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறவர் அப்பா. இம்மட்டுமாய் உம்முடைய ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே நன்றி. இந்த மீதியான வேலைகளிலும் பிரசங்க நேரத்திலும் உம்முடைய மகிமை விளங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களை விடுதலையான ஒரு ஊழியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இந்த நாளுடைய செய்தி கடந்து போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சரிக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வசனத்துக்கு கீழாக 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம் நாம் செய்தியை பார்த்தோம். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். யார் யாரெல்லாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவளாய், அவர் மேல் வாஞ்சை உள்ளவளாய் இருந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். அவர்களை பெரிய ஒரு சீமானாய் மாற்றினார் என்று சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். கிதியோனை பற்றி பார்த்தோம். அநேக காரியங்களை
காரியங்களை குறித்து நாம் போன வார செய்தியில பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இங்க பார்க்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே அது 15ஆம் வசனத்தில் அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான், அதனால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய முக்கிய நோக்கம், ஒரு தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கும் போது, தேவன் யார் என்பதை ருசித்திருக்கும் போது, உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது மாத்திரமல்ல, நீங்கள் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுத்து, அவங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர்களை வெட்கப்படாதபடி பாதுகாத்துக் கொண்டார். இந்த காலவேளையில ஒருவேளை உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளோ நாட்கள் நான் காத்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது, அவரை நீங்கள் நேசிக்கும் போது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, உங்களுக்கு என்ன பண்றாரா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 15ஆம் வசனம் எப்படியா சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அது மாத்திரம் இல்ல, ஆபத்துல அவனை கைவிட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லல, ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சோ முதலாவது பார்க்கிறோம், உங்களை டெலிவர் பண்றாங்க. இரண்டாவது உங்களை ப்ரொடெக்ட் பண்றாரு, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா ட்ரபிள்ல இருந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய நல்ல தேவனை நாம் அறிந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார் என்றே எனக்கு தெரியவில்லை என்று யோசிக்கலாம். ஒருவேளை இயேசு யார் என்று தெரிந்திருந்தும் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி குடும்ப சூழ்நிலைகளும் மற்றும் ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கும் என்றால், இந்த காலவேளையில உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். காரணம், அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர்கள் கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவர்களோடு கூட இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை எல்லா விதத்திலையும் விடுதலையாக்குவேன். அந்த எப்படியாக சொல்றது, தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவங்களை ஆனர் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளில் சிக்கி இருக்கலாம், அநேக போராட்டங்கள் சிக்கி இருக்கலாம், அநேக இடத்துல தப்பித்துக் கொள்ள முடியாதபடி அடைக்கலத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய நாமத்தை அறிந்தவளாய் இருக்கும்போது, தேவனை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை ருசிக்கும் போது, அவர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கும் போது, உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அது மாத்திரமல்ல, ஆபத்தில் அவரே உங்களோட கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கார். இதை அறிந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் இப்படியாக சொல்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஹல்லேலூயா. அருமையான இந்த ஆக்கியோன், இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் இப்படியாக சொல்கிறார். அநேகர் சொல்கிறாங்க இது பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி. அவர் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவன் உங்களுடைய பரிதாபங்கள், உங்களுடைய வேதனைகளை அடைய அவர் தெரியாதவர் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்மை போல அவர் எல்லா பாடுகளை அனுபவித்தவர். ஆனால் அவர் பாவம் அறியாத பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக. அதுக்கு அடுத்த வசனம் எப்படியா போடுறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்ய கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தேவனுடைய சன்னிதானத்தில் சேர்வதற்கு உங்களுக்கு இருக்கிற முக்கிய ஒரு குவாலிஃபிகேஷனே அவருடைய நாமத்தை நீங்க அறிந்திருக்க வேண்டும், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் சேரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராய், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லா விதத்திலும் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்கக்கூடியவராய், உங்களுக்கு ஒருவேளை எந்தெந்த இடங்களாம் குறைவுகள் ஏற்படுதோ அந்த குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடியவராக. இந்த அருமையான கால வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை
அநேக சபை விசுவாசிகளா இருக்கலாம், சபை போதர்களா இருக்கலாம், அநேக போராட்டங்களை குறித்து, வேதனைகளை குறித்து ஒருவேளை சோர்ந்து போனவர்களா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அந்த தேவன் நல்ல தேவனா இருக்கிறபடினால அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நீங்க தங்கி இருக்கும் போது அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை அரவணைத்து உங்களை எல்லா விதத்திலும் தேற்றக்கூடியவராய், அந்த பிரதான ஆசாரியர் இடத்துல முறையிடும் போது அவர் உங்களுக்கு விடுதலை செய்யக்கூடியவராய், அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரும் போது அவர் உங்களுக்கு வெற்றியை ருசிக்கத்தக்கதாய், வெற்றி சிறந்தவளாய் வழங்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்க நாமத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ருசிக்க வேண்டும், உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், விடுதலைகள் எல்லாவற்றிலும் நான் விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெப சிந்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய தேவன், கிருபாசன தண்டையில சேரக்கூடியவளாய், அவர் பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால அந்த தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஓடுவதற்கான பலத்தை எனக்கு தாங்க, என்ற சோர்வை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வசனத்துக்கு ஏற்றார் போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலுமே அறிந்திருக்கும் போது எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்கி கொடுக்குறீங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்கக்கூடிய நல்ல தகப்பனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம், பிரதான ஆசாரியராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை கொண்டு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே நாங்கள் கிருபாசனத்தண்டிலே சேரக்கூடிய பெரிய தகுதி உள்ளவளா எங்களை மாற்றி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் இருந்த எங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற திரசுவிகார் ஆவியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆஸ்வதிப்பீராக. உம்மை அறியாதவர்கள் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாய், நீர் யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாய், ருசிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து அவளை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அங்கு ஆண்டவரே ஏசப்பா இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாது எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த ஆண்டவரே குடும்ப நபர்களை இழந்திருக்கிற அந்த குடும்ப நபர்களுக்கு ஒவ்வொருக்கு வேண்டிய ஆறுதலை என் தேவன் கட்டளையிடுங்க. அங்கே ஆண்டவரே அநேக சேதங்கள் வராதபடி அந்த பட்டணத்தை நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா காரியங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.